வெந்தயம் பொன்னான மருந்து. உங்கள் சமையலறையில் ஒரு சிறிய விதை. வெந்தயம் ஆயுர்வேதத்தில் மெதி என அழைக்கப்படும் ஒரு பித்த சமனி, வாத நாசினி மூலிகை. உடல் நலம், ஜீரணம், பெண்கள் ஆரோக்கியம், தலைமுடி எல்லாவற்றுக்கும் இதில் அற்புத சக்தி உள்ளது. ஆயுர்வேதத்தில் நம் உடலின் முக்கிய சக்திகளில் ஒன்றாக கருதப்படுவது ஜதராக்னி, அதாவது உணவை செரிக்க உதவும் உடல் நெருப்பு. இந்த நெருப்பு பலவீனமாக இருந்தால் என்ன நடக்கும்? அமிலம், அசிடிட்டி, வாயு, ப்ளோட்டிங், உணவு சரியாக கரையாமல் இவை எல்லாம் தோன்றும். இங்குதான் வெந்தயம் ஒரு அதிசய மருந்தாக வருகிறது. ஆயுர்வேதம் வெந்தயத்தை தீபானா பச்சானா மூலிகை என அழைக்கிறது. இதன் அர்த்தம், தீபானா செரிமான நெருப்பை தூண்டும், பச்சானா உணவில் உள்ள கழிவுகளை சுத்தமாக கரைக்கும். அதாவது வெந்தயம் ஜீரண சக்தியை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறது, செரிமான நெருப்பை அதிகரிக்கிறது, உணவு வேகமாகவும் சுத்தமாகவும் ஜீரணமாக உதவுகிறது. வெந்தயம் நீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள்: அசிடிட்டி குறைவு, வெந்தயத்தின் இயற்கை நனைவூட்டும் தன்மை வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை தணிக்கிறது. வாயு, ப்ளோட்டிங் குறைவு, செரிமானம் மெதுவாக இருக்கும் போது ஏற்படும் வாயு மற்றும் வயிற்று நிறைவை குறைக்கும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் குறைக்கும். குடல் சுவரை மென்மையாக சாந்தப்படுத்தி ஸ்பாசம்ஸ் ஐ குறைக்கும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் குறைக்கும். உடலில் உள்ள மெல்லிய நார்ச்சத்து குடலில் மென்மையான வழிச்செலுத்தல் ஏற்படுத்தும். தினசரி பாதுகாப்பான அளவு: அரை முதல் ஒரு சிறு கரண்டி அளவு. குடல் நலனை சீர் செய்யும் பானா. வெந்தயம் நீர். ஒரு எளிய வீட்டு பானா. ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவு முழுக்க ஊற வைக்கவும். காலை அது உள்ள நீருடன் குடித்தால் உடல் சூடு குறையும், குடல் சுத்தமாகும், செரிமான சக்தி பேலன்ஸ் ஆகும். சமஸ்கிருத மேற்கோள்: மேதிகா திக்தஸ்வபாவா வாதார்த்தீன் சமயதி வித்தம் சாந்தம் நயதி அக்னிம் தீபயதி ச. அர்த்தம்: வெந்தயம் தனது கசப்பான இயல்பால் வாதத்தை தணிக்கிறது, பித்தத்தை அமைதியாக்குகிறது, மேலும் ஜீரணக்னியை ஊக்குவிக்கிறது. இது ஆயுர்வேதத்தின்படி முழு குடல் அமைப்புக்கும் இயற்கையான சமநிலை கொடுக்கும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இன்னும் பல இயற்கை ஆரோக்கிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.